மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் இயர் வந்து ஐபிஎல்ல பிளே ஆஃப் வரைக்கும் வந்து போயிருந்தாங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 ஃபார் த ஐபிஎல் 2026 என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. அவர் கூட யார் ஓப்பன் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் ஒரு ஸ்மார்ட் மூவில் வந்து பேஸ் ப்ரைஸில் எடுத்த குயின்டன் டிகாக் அவங்க தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு. ஸோ அவங்க 2 பேரோட காம்பினேஷன் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. 2020 காம்போ அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வராங்க. 1 டவுனில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா வருவார். தென் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்துருவார். தென் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா வந்துருவார். தென் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமன் தீர். தென் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா பில் ஜாக்ஸ் வருவார். இப்போ ரீசெண்டாக T20 வேர்ல்ட் கப்பில் அந்த இங்கிலாந்துக்கு ஃபினிஷிங் ரோல் வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருந்தார். நிறைய பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டும் வந்து வாங்கினார். தென் நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கேப்டனான மிச்சல் சாண்டர் வந்துருவார். தென் நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர். தென் நம்பர் 10ல் பார்த்தீங்கன்னா தீபக் சகர். 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து வச்சுருக்காங்க. தென் நம்பர் 11ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்பிரிட் பும்ரா வந்துருவார். இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்துருவார். ஒரு நல்ல ஒரு பவுலிங் அட்டாக்கும் வந்து வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங் அட்டாக்கும் வச்சுருக்காங்க. பேட்டிங் அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் வந்து வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பேலன்ஸ்ட் யூனிட்டாக வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 ஃபார் த ஐபிஎல் 2026. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் தோணுச்சுனாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் நிறைய கிரிக்கெட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.